வணக்கம். திரையரங்கம். டீசல் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் சண்முகம் முத்துசாமி. இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் ஹரிஷ் கல்யாண். வட சென்னையில் இருக்கக்கூடிய எண்ணூர் ராயபுரம் பகுதியில் பெட்ரோல் டீசல் இந்த துறையில் எப்படிப்பட்ட ஊழல்கள் நடைபெறுகின்றன, எந்த அளவிற்கு இந்த துறையில் மாஃபியாக்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தில் மனோகரன் அப்படின்ற கதாபாத்திரத்தில் சாய்குமார் வர்றார். அவர் அந்த பகுதியில் டீசல் பெட்ரோல் வர்த்தகம் இருக்குல்ல, அதில் கொடிகட்டி பறந்துக்கிட்டு இருக்கவர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அரசாங்கத்தால் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குழாய்களில் இருந்து பெரிய அளவில் எண்ணெய் கச்சா பொருள் இருக்குல்ல, அதை திருட்டுத்தனமாக எடுத்து பல லாரிகளை சொந்தத்தில் வைத்து கொண்டு அந்த லாரிகள் மூலமாக கடத்தி சென்று அரசாங்க அதிகாரிகள், காவல்துறையை சேர்ந்தவர்கள் எல்லாரையும் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இப்படிப்பட்ட திருட்டுத்தனமான வர்த்தகத்தை பல ஆண்டுகள் அவர் செய்து அவர் அந்த தொழிலில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறார். அப்படி திருட்டுத்தனமாக எடுக்கப்படக்கூடிய அந்த கச்சா எண்ணெய் இருக்குல்ல, அதை மும்பைக்கு அனுப்பி மும்பையில் அதை பல்வேறு வகையில் பிரித்து பெட்ரோல், டீசல், இப்படி தார், இந்த மாதிரிலாம் பிரித்து மறுபடி தமிழகத்திற்கு கொண்டு வந்து இங்கே ஏற்கனவே விற்பனை ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்தியன் ஆயில் கார்பரேஷனுடைய டீசல் பெட்ரோல் இருக்குல்ல, அதில் இந்த மும்பையிலிருந்து கள்ளத்தனமாக கொண்டு வரப்பட்ட டீசல் பெட்ரோல் இருக்குல்ல, இதெல்லாம் அதில் மிக்ஸ் பண்ணி பெட்ரோல் பங்கில் விநியோகம் செய்து மக்களுக்கு அது கிடைக்கும்படி செய்து, வாகனங்களுக்கு அது கிடைக்கும்படி செய்து, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எப்படி அந்த டீசல் மாஃபியா கும்பல் செய்கிறது, அதற்கு மிகப்பெரிய தலைமை பீடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மனோகரன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சாய்குமார் எப்படி அந்த காரியத்தை செய்து அந்த துறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது ஒரு பக்கம். அதுக்கு பிறகு அவருடைய மகனான வாசு, ஹரிஷ் கல்யாண் நடிச்சிருக்காரு அந்த கதாபாத்திரத்தில். அவர் தந்தையினுடைய பாதையில் செயல்பட்டு அவரும் அதே டீசல் வர்த்தக துறையில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு வாசுன்னு சொல்லி பேர் இருந்தால் கூட படம் முழுக்க டீசல் அப்படின்னு தான் அவரை கூப்பிட்றாங்க. இதற்கு பெரிய அளவில் துணை புரிந்து கொண்டிருப்பவர் காவல்துறை உயர் அதிகாரியான மாயவேல். ஒரு ஸ்டேஜில் வாசுக்கும் அந்த மாயவேலுக்கும் ஒரு மோதல் உண்டாகுது. அந்த மோதல் உண்டான பிறகு இவங்களுக்கு போட்டியாக ஒரு ஆளை கொண்டு வரணும் அப்படின்றக்காக பாலமுருகன் அப்படின்ற ஒருத்தரை இந்த வர்த்தகத்தில் நுழைத்து ஒரே நேரத்தில் போட்டியாளரை அந்த காவல்துறை அதிகாரியான மாயவேல் உண்டாக்கி விடுகிறார். அதற்கு பிறகு அந்த பாலமுருகனுக்கும் வாசுவுக்கும் எப்படிப்பட்ட வர்த்தக ரீதியான போட்டி உண்டாகிறது. அது பிறகு 2 குரூப்னு ஆகிடுது இல்லையா. 2 குரூப்னும்போது அவர் பின்னாடி ஒரு மிகப்பெரிய வன்முறை கும்பல், இவருக்கு பின்னாடி மிகப்பெரிய வன்முறை கும்பல். இந்த வன்முறை கும்பல்கள் மோதி அப்படின்னு வரும்போது எப்படிப்பட்ட கலவரம், சச்சரவு, பிரச்சனைகள் உண்டாகும் அப்படின்றத நீங்களே யோசித்து பார்த்துக்குங்க. இந்த முழு வர்த்தகமும் தமிழகத்தில் இப்படி நடைபெறுவதற்கு பெரிய அளவில் உதவி கொண்டிருக்கக்கூடிய டானாக மும்பையில் இருக்கக்கூடிய நபர் பத்தான். அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு துறைமுகத்தையே சொந்தத்தில் நடத்த வேண்டும் என்பது. அந்த துறைமுகம் வர வேண்டும் என்றால் வட சென்னையில் இருக்கக்கூடிய கடலோர பகுதியில் வாழக்கூடிய மீனவர்கள் குடியிருப்பு அப்படின்றதுல அந்த மீனவர்களை ஃபுல்லாக அந்த இடத்த விட்டு விரட்டணும். அந்த குடியிருப்பை இல்லாமல் செய்ய வேண்டும். அவங்கள ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு அந்த இடத்துல துறைமுகத்தை உண்டாக்க வேண்டும். எங்கோ இருக்கக்கூடிய ஒரு வட இந்தியாவை சேர்ந்த மனிதனின் விபரீத ஆசைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் பலியாகிவிடக்கூடாது, அவர்களுடைய வசிப்பிடத்திற்கு எந்த விதமான பிரச்சனைகளும் உண்டாகிவிடக்கூடாது அப்படின்றத மனசுக்குள்ளே நினச்சி அதற்காக மக்களை திரட்டி பெரிய அளவில் போராடி ஆர்ப்பாட்டம் செய்து அந்த மனிதருடைய விபரீத ஆசை நடக்காமலே போவதற்கு எந்த அளவிற்கு ஹரிஷ் கல்யாண் பாடுபடுகிறார்,
போராடுகிறார் அப்படின்றதான் இந்த திரைப்படத்தினுடைய அவுட்லைன். இறுதியில் அவருடைய அந்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்கிறது. மக்கள் மிகப்பெரிய பேராபத்தில் இருந்து காப்பாற்றப்படுகிறார்கள். தமிழகத்தில் அப்படிப்பட்ட ஒரு வட இந்திய மனிதனின் ஆசை செயல் வடிவத்திற்கு வராமலே போகிறது. அப்படிப்பட்ட ஒரு துறைமுகம் உண்டாகவே இல்லை. மக்களுடைய வசிப்பிடத்திற்கு எந்த விதமான பிரச்சனைகளும் உண்டாகவில்லை. மீனவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நடத்துவதற்கு வாசுவின் தந்தையாக வரக்கூடிய மனோகரனும் எந்த அளவிற்கு தங்களுடைய வாழ்க்கையை மக்களுக்காக பயன்படுத்துகின்றனர் என்பதை காட்சிகளாக நாம் பார்க்கிறோம். ஹரிஷ் கல்யாண் வாசு என்ற டீசல் கதாபாத்திரத்தில் அருமையாக நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி மென்மையான கதாநாயகனாக படங்களில் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஹரிஷ் கல்யாணை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பார்க்குறது அப்படின்றதுல அதுவே ஒரு புதிய அனுபவம் அப்படி தான் சொல்லணும். எனினும் அந்த கதாபாத்திரத்தினுடைய தன்மையை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஹரிஷ் கல்யாண் கடுமையான உழைப்பை வெளிப்படுத்தி தன்னுடைய திறமையை நன்கு நாம் உணரக்கூடிய அளவிற்கு காட்டியிருக்கிறார். ஹரிஷ் கல்யாணின் தந்தை மனோகரன் கதாபாத்திரத்தில் சாய்குமார் நடித்திருக்கிறார். கனமான கதாபாத்திரம். சாய்குமார் தன்னுடைய பண்பட்ட நடிப்பால் அந்த கதாபாத்திரத்திற்கு பெருமையை உண்டாக்கி இருக்கிறார். போட்டி வர்த்தகர் பாலமுருகன் என்ற கதாபாத்திரத்தில் அருமையாக நடித்திருக்கிறார் விவேக் பிரசன்னா. அவருடைய இயல்பான நடிப்பை நம்மால் நன்கு ரசிக்க முடிகிறது. ஹரிஷ் கல்யாணின் காதலியாக இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பவர் அதுல்யா ரவி. இளமை தவழக்கூடிய அவருடைய நடிப்பை நம்மால் நன்கு ரசிக்க முடிகிறது. வினய் ராய் இவர்தான் மாயவேல் என்ற உயர் காவல்துறை அதிகாரியாக நடித்திருப்பவர். தன்னுடைய கேஷுவல் பெர்ஃபார்மன்ஸால் அந்த கதாபாத்திரத்திற்கு இவர் அருமையாக உயிர் தந்திருக்கிறார். சச்சின் கெடேக்கர் இவர்தான் பதான் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு மிடுக்கான நடிப்பை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை இவர் நன்கு செய்திருக்கிறார். மாயவேலுவின் மனைவியாக வருபவர் அனன்யா. தான் வரக்கூடிய காட்சிகளில் மிகவும் இயல்பான நடிப்பை இவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ரமேஷ் திலக் ஹரிஷ் கல்யாணின் நண்பராக வருகிறார். மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கதாபாத்திரம் இது. அவருக்கு எப்படிப்பட்ட முடிவு உண்டாகிறது என்பதையும் அவருடைய அந்த முடிவு கதையின் போக்கில் எந்த அளவிற்கு மிகப்பெரிய திருப்பத்தை உண்டாக்குகிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். தான் வரக்கூடிய காட்சிகளில் இயல்பான நடிப்பை ரமேஷ் திலக் வெளிப்படுத்தி நம்முடைய இதயங்களில் தனியான ஒரு இடத்தை பிடிக்கிறார். குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு அருமையான கதாபாத்திரத்தில் சில காட்சிகள் வருகிறார் கருணாஸ். அவர் வரக்கூடிய காட்சிகளில் அவருடைய பண்பட்ட நடிப்பை நம்மால் உணர முடிகிறது. திபு நினான் தாமஸ் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். ஆக்ஷன் காட்சிகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் ஒரு இசையமைப்பாளருடைய பங்களிப்பு எந்த அளவிற்கு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதை நன்கு உணர்ந்திருக்கக்கூடிய இந்த இசையமைப்பாளர் அருமையாக தன்னுடைய பணியை பாராட்டக்கூடிய அளவிற்கு செய்திருக்கிறார். ரிச்சர்ட் எம் நாதன், எம்.எஸ். பிரபு இவர்கள் இருவரும் இந்த திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவாளர்களாக பணியாற்றியிருக்கிறார்கள். பல அருமையான திரைப்படங்களுக்கு ஒளிப்பதிவாளர்களாக பணியாற்றிய அனுபவங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த இரண்டு ஒளிப்பதிவாளர்களுடைய பங்களிப்பு எந்த அளவிற்கு சிறப்பாக இருக்கும் என்பதை நாம் கூற வேண்டிய அவசியமே இல்லை. சான் லோகேஷ் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய படத்தொகுப்பாளர். சிறிது கூட சோர்வு உண்டாகாத அளவிற்கு இவருடைய படத்தொகுப்பு திறமை இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இயக்குனர் வெற்றிமாறனின் வாய்ஸ் ஓவரில் இந்த திரைப்படத்தினுடைய ஆரம்ப காட்சிகள் காட்டப்படுகின்றன. இதுவரை தமிழ் திரைப்படங்களில் யாரும் தொடாத கதை களத்தை துணிச்சலாக எடுத்து திரைப்படமாக இயக்கிய சண்முகம் முத்துசாமியை நான் முழு மனதுடன் பாராட்டுகிறேன். வித்தியாசமான கதை களத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் கட்டாயம் ஒரு முறை டீசல் திரைப்படத்தை பாருங்கள்.
உங்களுக்கு அது மாறுபட்ட அனுபவமாக நிச்சயம் இருக்கும்.